கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கோடங்குடி கிராம ஆதிதிராவிடர் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக இலவச வீட்டுமனை கட்டு கோரிக்கை மனு அளித்து வந்துள்ளனர். மேலும் இதன் தொடர்பாக பல ஜமாபந்திகளில் மனு அளித்தும் இன்று வரை தீர்வு கிடைக்கவில்லை என்றும், இன்று திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் நாங்கள் வேறு நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, நாங்களும் இந்திய குடிமக்கள் தான் என்று அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் உணர்த்தும் நோக்கத்தில் நெஞ்சில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் புகைப்படத்துடன் கூடிய பதாகையை நெஞ்சில் சுமந்து தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சி தலைவர் தயவு பேரின்பம் தலைமையில் கோரிக்கை மனு அளித்தனர். இதில் தமிழர் நீதி கட்சி மாவட்ட துணை செயலாளர் பாலமுருகன், சமூக ஆர்வலர் ரவிச்சந்திரன், தங்கமணி, செந்தில்குமார் மற்றும் பலர் பங்கேற்று மனு அளித்தனர். அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி வட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1435வது பசலி சமாபதி நடக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோடங்குடி கிராமம் ஒவ்வொரு பசலியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், அதாவது இலவச வீட்டு மனு கேட்டு. ஆனால் அந்த மனு சமாபதியில் எதுக்கு வாங்குறாங்க, அது குப்பையில் போடுறாங்க தான் நினைக்கிறோம். ஏன்னா தீர்வு எட்டுருக்கணும். அப்போ தீர்வு எட்டான அதுக்கான ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கோம். எந்தெந்த சமாபதி மனு கொடுத்தோம் அப்படின்னு எல்லாமே ஃபோட்டோவோட ரெக்கார்டோட வச்சுருக்கோம். அப்போ எதுவுமே தீர்வு இல்லைங்கிற அடிப்படையில் அப்போ நாங்கள் வேறு நாட்டை சார்ந்தவங்கள நாங்கள் இந்திய குடிமக்கள் தான் நாங்கள் அடிப்படையில் இந்த பதாகையை எங்கள் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு போய் இன்னைக்கு சமாஜ் அலுவலகத்தை மனு கொடுக்குறோம். இனியாவது எங்களை இந்த இந்திய நாட்டு குடிமக்களை கருதி எங்களுடைய கோரிக்கையை இப்போ இருக்கிற ஆளுகிற அரசு அதிகாரிகள் புரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் இந்த மனுவை கொடுக்குறோம்.